வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை விருந்து இதற்கு வந்திருக்கும் அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இன்று இறை வணக்கம், குரு வணக்கம் பாட அருள்நிதி உமா அவர்கள், செயற்குழு உறுப்பினர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முந்தாற்றல் ஒன்றை கொன்றே அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொன்றே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். தந்தை தாய் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தோ அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்தி தவம் நடத்த அழைக்கிறோம் அருள்நிதி சங்கீதா MA யோகா அவர்கள், மனவளக்கலை துணை பேராசிரியர், அரங்கா. வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நாடி சுத்தி வளமுடன். வரவேற்புரை அருள்நிதி P சரவணன் அவர்கள், செயற்குழு உறுப்பினர். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை விருதாக அருள்நிதி VP ஜெகதீசன் ஐயா அவர்கள் மனவளக்கலையின் மகிமை எனும் தலைப்பில் சிந்தனை விருந்து அளித்துள்ளார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அடிப்படையில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். தற்போது உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஈரோடு மண்டலத்தில் தலைவராக பொறுப்பேற்று தொண்டாற்றி வருகிறார்கள். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து படிப்படியாக உயர்ந்து பிரிண்டிங் பிளீசிங் செய்து தவிழித்தொழிலில் தனியாக நடத்தி வருகிறார்கள். மகரிஷி அவர்களிடம் அறிமுக வகுப்பில் ஆலியாரில் அவர்களிடமே எடுத்துக்கொண்டார்கள். அறிமுக வகுப்பில் 2003 முதல் மனவளக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு படிப்படியாக உயர்ந்து ஈரோடு மண்டலத்தில் கடந்த 6 வருடங்களாக பொருளாளராக பதவி வகித்தார்கள். தற்பொழுது கடந்த 6 மாதங்களாக மண்டலத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார்கள். மேலும் 18 வருடங்களாக பல ஊர்களில் குடிபோதையில் இருந்து விடுபட்டு மது விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி வருகிறார்கள். ஈரோடு மண்டலத்தின் மூலமாக இதுவரை 45 கிராம மக்களுக்கு BSP திட்டத்தின் மூலம் மனவளக்கலையில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. 45 கிராமங்களில் மதி விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி சிறப்பாக ஐயா அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
ஈரோடு அறிவுத்திருக்கோயிலில் தன்னை அறங்காவலராக இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று மௌனத்தன்று அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அருள்நிதி VP ஜெகதீசன் ஐயார் அவர்களை மனவளக்கலைமையின் மகிமை என்னும் தலைப்பில் சிந்தனை விருந்து அளித்துள்ளார்கள். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வையகம். இன்று நமக்கு சிறப்பான சிந்தனை விருந்து அளிக்க வந்திருக்கும் அருள்நிதி VP ஜெகதீசன் ஐயா அவர்கள், தலைவர் ஈரோடு மண்டலம். தலைப்பு மனவளக்கலையின் மகிமை. வாழ்க வளம். அறக்காவலர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கெல்லாம் சொல்ல சொல்ல இந்த பார்த்திபன் படத்துல தான் எனக்கு ஞாபகம் வந்தது. மாலை போட்டு கூட்டி வர மாதிரி நான் உண்மையாலுமே இந்த சிந்தனை விருந்து இன்னைக்குதான் முதல் இது வரைக்கும் நான் நிறைய பேசியிருக்கோம். இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில அறிமுகம் எல்லாம் பண்ணி பேசுவதில்லை. 16 வருஷமா ஒரு மீட்டிங் ஒரு நாள் தவறாம 6 to 7 16 வருஷம் விடாம பேசிட்டு இருக்கோம். அங்க சும்மா சேரிங் மாதிரி ஒவ்வொருத்தரும் அனுபவங்கள் சொல்ற மாதிரி புதுசா மைக்கு வச்சாவே கொஞ்சம் தடுமாறும். மைக்கில் நல்லா பேசிடலாம். இருந்தாலும் உண்மை சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம மனவளக்கலையின் மகிமை என்படுகிறது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம். இதுக்கு தலைப்பு கேட்டப்பே கூட நான் சொன்னது மனவளைக்கு முன் மனவளைக்கு பின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா என்னிடதையே சொல்லிடலாம். வேற பொதுவா ஆசிரியர் பெருமுகமான பெரிய கவிதை இதெல்லாம் எனக்கு பெருசா ஞாபகத்தில் இல்லை. நம்மளுக்கு வாழ்க்கை அனுபவங்கள் தான் ஜாஸ்தி. சொல்லலான்னு சொன்னதுக்கு சார் இல்லை, கொஞ்சம் தலைப்பு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப ஒரு பையன் ஒரு கட்டுரை எழுதணும்னா அவங்க இந்த கட்டுரை தான் வரும்னு சொன்னாங்க. அந்த கட்டுரை மாடை பத்தி வரும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டை பத்தி முழுசுமா படிச்சுட்டு போயிட்டான். ஆனா அங்க போய் கொஸ்டின் பேப்பர்ல தென்னை மரம் அப்படின்னு பையன் நான் மாட்டை பத்தி எழுதிட்டு இந்த மாடு தென்னை மரத்தில் கட்டி இருக்கும், மாடு பால் தரும், இந்த பால் தரும் மாடு தென்னை மரத்தில் கட்டி இருக்கும், மாடு உழவு செய்யும், இந்த உழவு செய்யும் மாடு தென்னை மரத்தில் கட்டி இருக்கும். டீச்சர் பார்த்தானே தென்னை மரம்னு 5-6 வார்த்தை இருந்ததுன்னா சரி தென்னை மரத்தில் எழுதிருப்பாங்களா அப்படின்னாரா. நம்மளுக்கு முடிஞ்சதெல்லாம் வேலைக்கு போயிட்டு அப்பப்ப மனவளக்கலையின் மகிமை அப்படின்னு உட்கார்ந்து இந்த தலைப்பு கொண்டு சேர்த்திடலாம். இந்த மாதிரி வாழ்க்கை என்னோட அனுபவத்தையும் முதல்ல சொல்லிடுறேன். மனவளக்கலைக்கு முன் அந்த மகிமை எப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சோம். ஒரு கிராமத்துல இருந்து வந்தோம், படிப்புக்கு இங்க வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 11வது படிச்சு முடிச்சோன்னே ஒரு நண்பர் மூலியமா அப்போ ஏதாவது கை செலவுக்கு நமக்கு இருந்தா போதுன்ட்டு ஒரு பத்திரிக்கை வேலைக்கு போனேன். அப்புறம் அப்படியே அங்க கொஞ்ச நாள் 1 வருஷம் இருக்கிறப்ப ஒரு மாஸ்டர் லெவலில் கொஞ்சம் வேலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் சேர்ந்தார். 2 பேர் சேர்ந்து ஆளுக்கு 5000 ரூபா தான் போட்டோம். 1979 ஆளுக்கு 2500 ரூபா போட்டு 5000 ரூபா போட்டு அந்த தொழில் ஆரம்பிச்சு. அந்த நண்பரும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தது. காலையில் வரைக்கும் வேலை செய்வோம், சாயந்தரம் ஆச்சுன்னா இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தொழில் கொஞ்சம் வளர்ந்தது. இது அப்படியே வளர்ந்துட்டே வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோட வந்துட்டு இருந்தது. 2003 வரைக்கும் இதுல அப்படியே பொருளாதாரம் கொஞ்சம் எச்சா கம்மியாகும். ஆனா வாழ்க்கையில மிக சிறப்பான நிலையை அடைஞ்ச அப்படின்னா இங்க நம்ம மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் 2003 வந்தேன். வந்தாலும் முழுசா நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னானே இல்லை. மகரிஷி சொன்ன மாதிரி பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராட்டமா தான் இருந்தது. மகரிஷி கையில சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இங்க வந்தாலும் திரும்ப நம்ம அந்த பழக்கம் விட்டுறணும்னு விருப்பம். ஆனா அது நாளையில இருந்து விட்டுறலாம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தது. அப்ப நான் 3ல அடிப்படை பயிற்சிக்கு போனவன் அகத்தாய் வாப்பம் 4 அகத்தாய் வாப்பம். 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட சனிக்கிழமை போயிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன். 2 நாள் சனி ஞாயிறு தான் இருக்கும். அகத்தாய்வு பயிற்சியே முடிக்க முடியல 2009 வரைக்கும். 2009க்கு அப்புறம் தான் 4 அகத்தாய்வு முடிச்சு அதுக்கப்புறம் பிரமையானம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில எல்லாமே ஒரு சுமூகமா நடந்தது. தொழிலையும் பெரிய முன்னேற்றம். அப்ப பொருளா விட்டு கொடுத்து போற முக்கியமா
அந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், அந்த மூணும் நம்ம மனசுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சது. நிறைய தெரிஞ்சுக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு எந்த பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்ச விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறப்ப தான் நமக்கு அது பலன் கிடைக்கும். அது கூட நம்ம ராமேஸ்வர பரமேஸ்வரர் ஒரு கதையில இருக்கும், சினிமாவில் கூட அந்த ஒரு நிகழ்ச்சி வந்திருக்கு. படகுல போயிட்டு இருப்பாங்க, பெரிய பண்டிதர் ஒருத்தர் படகு கிராஸ் பண்ணுவாங்க. பண்டிதர் இருப்பாரு, படகோட்டி இருப்பான். கங்கை ஆத்த கடக்கணும், இங்கிருந்து அந்த பக்கம் போகணும். கடகு போக அந்த பண்டிதர் சும்மா பொழுது போகல, அவருக்கு ஏதாவது பேசலாமே அப்படின்ட்டு படகோட்டி பார்த்து, ஏப்பா ராமாயணம் தெரியுமா உனக்கு அப்படின்னு. படகோட்டி, சாமி தெரியாதுங்க. அட வாழ்க்கையில பாதி வீணா பண்ணிட்டிய. மகாபாரதம் தெரியுமா அப்படின்னா, சாமி எனக்கெல்லாம் எங்க ஆடப்பா மீதி பாதி வாழ்க்கையும் வெட்டியா போச்சு. இன்னும் கொஞ்சம் போனோன்னு படகோட்டி கேட்டான் பண்டிதரை பார்த்து, சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னா. நான் எங்கப்பா போய் நீச்சல் கேட்டேன், இல்ல ஒரு சுழல் படகு வேற ஓட்டையா போச்சு, எனக்கு நீச்சல் தெரியும், நான் போயிருவேன், உங்க கெதி அப்படின்னா. அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையான இது முக்கியமா இதுதான் தெரிஞ்சதுன்னா அது அந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சது அது உபயோகமா இருக்கும். வாழ்க்கையில் அந்த பாடங்கள் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுத்தது. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து இந்த அமைப்புகளை ஒரு பொறுப்புகள்லாம் வரும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஒரு பொருளாளர் மன்றத்துக்குள்ள கொண்டாந்து எப்பேற்பட்ட பாருங்க என்ன நான் அன்னைக்கு இங்க சொன்னா என்ன ஞாபகம் இல்லை. இந்த ஒரு வாழ்க்கையிலேயே இந்த பட்டாம்பூச்சியினுடைய வாழ்க்கை வித்தியாசமானது, விஞ்ஞானபூர்வமா பாக்குறப்போ. அன்னைக்கு சொல்லலன்னு நினைக்கிறது, சொல்லல. அது என்னன்னா, பட்டாம்பூச்சிக்கு முன்னாடி அதுக்கு புழுவா இருக்கு, கம்பளி புழுவா இருக்கும். கம்பளி புழுவா இருக்கிறப்போ அதனுடைய உணவு இலைதான். மேல பட்டா அரிக்கும். அந்த புழு பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்கும். ஆனா அது ஒரு காலகட்டத்துல அப்படியே அது அது கூட்டுப்புழுவா மாறிடும். அது கூட்டுப்புழுவா மாறின அப்புறம் அந்த உடம்பு எல்லாம் ஒரு லிக்யூடா போய் அதுக்கப்புறம் அது பட்டாம்பூச்சியா வெளிவரும். குறிப்பிட்ட நாள் கழிச்சு அந்த கூட்டுப்புழு கம்பளி புழு தான் பட்டாம்பூச்சியா வெளிவரும். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தா அதனுடைய குணம் எல்லாம் வேற. அதுக்கப்புறம் அது தேன் தான் சாப்பிடும், அதன் பார்வைக்கு மிகப்பெரிய அழகா இருக்கும். அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையும் மனவளைக்கு முன் பாத்தீங்கன்னா அந்த கம்பளி புழு மாதிரிதான் இருக்கும். என்ன வாழ்க்கையை நினைச்சு பாக்குறப்ப எல்லாத்துக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல நிலைமையில நல்ல குணங்களோட இருந்து அப்படியே இன்னும் நல்ல குணங்களா வந்த அன்பர்களும் இருக்காங்க. என்ன மாதிரி கம்பளி புழுவா இருந்து அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சியா மாறினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஆனா இதுக்காகத்தான் அந்த பயிற்சிக்கே என்னை ஒருத்தர் அனுப்புனார். என்னை சத்திரத்துல இருந்துட்டு பற்ற நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு வாத்தியார் ஒருத்தர் சீனிவாச ஆசிரியர்ன்ட்டு அவரு பற்றைக்கு வரப்போக இருந்துட்டு, உங்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல குணம் இருக்குது, ஆனா இருந்தேன் ஏன் குடிச்சுட்டு நாசமா போறீங்க, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி அது இதெல்லாம் பண்ணுவேன், அந்த ஏரியாவில் பண்றது எனக்கு கூட பழகினத்துல நல்லா பார்த்தா நல்ல குணம் இருக்குது, ஆனா இப்படியே இது மட்டும் தானே உங்களுக்கு வித்தியாசமா இருக்குது, நீங்க இது இப்படி பயிற்சிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னார். அவரு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் இது பயிற்சிக்கு வந்ததே இதுக்காக தான், குடி விடணும்னு விருப்பத்துல தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் மகரிஷி சொன்ன மாதிரி குடியும் புகையும் ரெண்டும் யாரும் முதல்ல சொந்த காசுல குடிச்சிருக்க மாட்டாங்க. மகரிஷி புஸ்தகத்துல பார்த்தா கேஸ்ட்ல கேட்டிருப்பீங்க. அதுல ரெண்டும் இலவசமா கிடைக்கிறது. முதல்ல 2-3 நாளைக்கு தான் கிடைக்கும், அப்ப சேர்த்து வாங்கிடுவாங்க. இலவசமா கொடுத்தது சேர்த்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து மாறி ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை. இதுலயும் இந்த நேர்மைங்கிறது ஒண்ணு ரொம்ப முக்கியம். அதுதான் என்ன கொண்டாந்து, ஏன் நம்மளுக்கு எந்த பழக்கம் இதெல்லாம் இருந்தா கூட நம்ம இந்த நிலைமைக்கு ஒரு அளவுக்கு உயர்த்தி கடவுள் இயற்கை நானா கொஞ்சம் செஞ்சிருந்தா கூட எனக்கு அந்த வழி காட்டி இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கொடுத்த ஒரு இறையர்களுடைய இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, கொஞ்சம் இரக்க சுபாவமும் உண்மை இருந்தது. நான் பொய் பேசணும் பெரும்பாலும் தெரிஞ்சு பொய்யோ வேற ஒருத்தருக்கு துன்பம் இரண்டொழுக்க பண்பால சொல்ற மாதிரி துன்பம் கொடுக்கறதுக்கு மனசே வராது. கார்ல போனா கூட ஏதாவது தவக்கலை இருந்தா கூட நின்று அந்த தவக்கலை மேல ஏறி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மனசு அந்த தவக்கலை ஏன்னா அது மனசு சங்கடப்படுமே, அது நினைக்குமே அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தருடைய மனசுக்குள்ள போய் அவங்க வேதனைப்படுறத உணர்ற அளவுக்கு ஒரு
கடவுள் கொடுத்ததா என்னன்னு தெரியல. எந்த மனிதனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவருக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பம் அவங்க அனுபவிக்கிறப்போ நம்மளுக்கும் அந்த மாதிரிதான் நம்ம அதை உணர முடியும். அந்த ஒரு அதை எப்படி சொல்லி விவரிக்கணும் தெரியல, அந்த மனப்பக்குவம் இருந்தது. அதுதான் கொண்டாந்து கொடுத்தது. ஒரு வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு அந்த நேர்மைக்கு ஒரு உதாரணம்னு சொல்றேன். நடந்தது காங்கேயத்துல. நான் ஒரு நாள் வந்து பஸ் ஏறேன். அன்னைக்கு 1983 84 பஸ் ஏறேன். இன்னைக்கு பழனி கூட்டம், பயங்கரமான கூட்டம். எப்பவுமே காங்கேயத்துல பழனி வண்டியில ஏறணும்னா நின்றுட்டு தான் வரணும், ஈரோடு வரைக்கும். காங்கேயத்துல ஏறிட்டு அப்போ வந்து இந்த வைகோ வந்து திமுக விட்டு பிரிஞ்சு போய் ஒரு மாதிரி சூழ்நிலை. இந்த ஜூனியர் உடன் புஸ்தகத்துல இந்த விளக்கமா அதெல்லாம் வந்துட்டே இருக்கு அடிக்கடி. நான் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு ஏறினே, எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிச்சு. நான் உட்காந்துட்டு அந்த புஸ்தகத்தை படிச்சவே என் பாட்டில் அதுல ரொம்ப ஆழ்ந்து போயிட்டு டிக்கெட்டே வாங்கல. பழனியில அந்த காங்கேயத்துல இருந்து முள்ளாம்பரப்பு வர்றப்ப டப்புன்னு டிக்கெட் வாங்கலையான்னு ஞாபகம் வந்தது. பயங்கரமான கூட்டம், இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாத கூட்டம். அப்போ வந்து நான் கண்ட்ராக்டர் கூப்பிடுறேன். அப்புறம் அவர்கள் அப்படியே அந்த கூட்டத்தை நெஞ்சிட்டு பக்கத்துல வந்தோடனே, ஐயா டிக்கெட் வாங்கலைங்க அப்படின்னா, அறிவு இருக்கு ஐயா, நான் 5 தடவை யார் டிக்கெட் வாங்கலன்னு கேட்டு போறேன். அப்போ எல்லாம் கூப்பிடுறீங்களே அப்படின்னு திட்டிட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு சில்லறை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு வந்து போனோன்னு பக்கத்துல இருந்தாலும், ஐயா காங்கேயத்துல இருந்து முள்ளாம்பரம் வரைக்கும் வந்தேன், இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அவன் திட்டுனது கரெக்ட் தான், அவனுக்கு அறிவியல தான். இந்த 2 கிலோமீட்டர் கம்மன் உட்காந்து போய் அங்க போய் இறங்கிக்கலாம்ல. அதெல்லாம் நியாயமுங்களா? இருந்தாலும் தப்பு தானே, நம்ம டிக்கெட் வாங்காம போனா தப்பு தானே அப்படின்னு 5-6 தப்ப கண்டேன். நானும் தான் வாங்கல அப்படின்னு. சரி பரவாயில்ல, அவன் திட்டினா என்னன்னு சொல்லிட்டு இவரு கம்னு வந்தார். ஆனா பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே செக்கிங் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் ஏறிட்டார். நான் டிக்கெட் வாங்கியிருந்தேன், திட்டினாலும் பரவாயில்ல டிக்கெட் கொடுத்துட்டு இறங்கிட்டேன். பக்கத்துல உட்காந்துருந்தாரு, அவரு மாட்டிக்கிட்டாரு. நமக்கு மறந்துட்டாலும் திட்டினாலும் பரவாயில்லன்னு அந்த நேர்மைக்கு கிடைச்ச இந்த பலன் வந்து வாழ்க்கையில நடந்தது சில நகைச்சுவையா இருக்கிற நிகழ்ச்சிகள் மட்டும். அந்த மாதிரிதான் சில இதெல்லாம் நம்ம வந்து இந்த நினைப்பது நடக்குன்னு கூட ஒரு புத்தகம் வச்சிருக்கேன். அதுக்கான ஒரு உதாரணமான ஒரு சின்ன ஒரு கற்பனையான கதை. கற்பக விருட்சம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாருமே. இந்த கற்பக விருட்சனுடைய தன்மை என்னன்னா, அந்த மரத்துக்கு கீழே இருந்து எது நினைச்சாலும் நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது அது. இது அப்ப காட்டுல ஒருத்தன் போயிட்டு இருக்கிறவன் திடீர்னு புலி துரத்துது. அவன் ஓடுறான் எப்படியோ ஓடி கடைசி புலி தப்பிச்சு ரொம்ப டயர்டா போறான். அப்போ ஒரு மரத்து நிழல் தெரியுது, அப்படியே படுத்துறான். கிட்ட படுத்தோம்னா அரை மயக்க மாட்ட நிலைமையில குடிக்கிறது தண்ணி இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறான். உடனே தண்ணி வந்துருது. தண்ணி குடிச்சோடனே தாக அடங்கிடுச்சு. சாப்பாடு இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறான். அருமையான சாப்பாடு வந்துருது. சாப்பிட்டு முடிச்சோடனே கீழே கட்டாந்தரையா இருக்கு, ஒரு மெத்த தலகாணி இருந்தா பரவாயில்ல தூங்கலாம். ஒரு மெத்த தலகாணி வந்தது. அதுக்கப்புறம் யோசனை பண்றான். தூங்குனப்ப அப்புறம் யோசனை துரத்துன புலி வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னா நினைக்கிறப்ப அந்த புலி வந்து அடிச்சு கொண்டு. அப்போ வந்து என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், நினைப்பது நடக்கும் அப்படிங்கிறத அது உதாரணமா அதுக்கு அந்த கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்த வாழ்க்கை. இதையெல்லாம் கேட்டு இதெல்லாம் சில பக்கம் கேட்கறதா நகைச்சுவையா இருக்கிறதுக்காக சிலது கேட்கறது அப்படியே மனசுல பதிவு வச்சுக்கிறது. இதே வந்து சமயத்தை SKMAR 2005 மகிழ்ச்சி இருக்கிறப்ப அங்க ஒரு மீட்டிங் மகரிஷினுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி நடந்தது ஆலியார்ல. அப்போ வந்து SKMA பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. SKMAவும் மற்றவங்க எல்லாம் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு கதை சொல்றப்ப SKMA சொல்றாரு, எல்லாரும் எல்லாம் கதை சொல்லிட்டாங்க, நம்ம கதை சொல்லினா நல்லா இருக்காது, அதனால நானும் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர் பயிற்சிக்காக உதாரணமா அவர் ஒரு கதை சொன்னார். அது என்ன கதைன்னா, ஒரு ராஜசபையில ராஜா முன்னாடி அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அப்போ பார்த்தா அந்த ராஜகுரு மட்டும் எல்லாம் நல்லா இருக்காங்க, அந்த ராஜகுரு மட்டும் லேசா தூங்கி விழுகிறாரு இப்படி லைட்டா. அப்புறம் உடனே ராஜா பார்த்து, ஏன் ராஜகுரு நீங்க இப்படி, அந்த SKM மொழியில பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் கேட்கறது, ஏன் ராஜா நீங்க மட்டும் இப்படி தூங்கி விழுகிறீங்க, உங்களுக்கு டயர்டா இருக்கீங்கன்னா? இல்லையா ராஜா, வீட்டுல ஒரு எலி பயங்கரமான தொல்லை, எந்நேரமும்
சத்தம் போட்டுட்டே இருக்கு, தூங்க முடியல அப்படின்னு சொன்னோடனே உடனே ராஜா வந்து அப்படியா, சேவகனை கூப்பிட்டு நம்ம அரண்மனை பூனையை நம்ம ராஜகுருவுக்கு அனுப்புனா உடனே மந்திரி வேண்டாங்க சாமி வேண்டாங்க சாமிங்கிறா. மந்திரி ஏன் வேண்டாங்கிறீங்க? இல்ல நம்ம பூனை அதுக்கு சரிப்படாதுங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம எப்படி வளர்த்தி வச்சிருக்கோம், பூனை பாத்தீங்கன்னா சின்ன நாய் மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு, இந்த பூனை கொடுத்து விடுங்கனார். சரி ராஜா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜகுரு வாங்கிட்டு போயிடுறாரு. போய் அன்னைக்கு அடுத்த நாள் வர்றாரு. அடுத்த நாள் அதை விட டயர்டா இருக்காரு. என்ன நம்ம பூனை என்ன பண்ணுச்சுங்க, ஏன் இன்னைக்கு டயர்டா இருக்கீங்களா? இல்ல சாமி நேற்று பூனை மட்டும்தான் தொல்லை, இந்த நேற்று எலி மட்டும்தான் தொல்லை. இன்னைக்கு பூனை வந்தோடனே பூனை அதை எலி பிடிக்க போது எலி போய் ஒளிஞ்சுக்குது. கொஞ்ச நேரம் ஆனோடனே அந்த எலி வந்து பூனை கிட்ட விளையாட ஆரம்பிச்சிச்சு. நம்ம பூனையினால எலி பிடிக்க முடியல அப்படின்னு மந்திரி நேற்று அப்பவே நான் சொன்னேன் இல்லைங்க, நீங்க வேண்டான்னு, நீங்க இது கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு ஒரு யோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வந்து அன்னைக்கு ஒரு குடியானவனோட பூனையை வாங்கி கொடுத்துடுறாரு. இன்னைக்கு இந்த பூனை கொண்டு வாங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு. அடுத்த நாள் வர்றாரு, ரொம்ப பிரிக்ஸா நல்லா வர்றாரு உற்சாகமா. என்ன ராஜகுருவே என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இது நேற்று கொடுத்தாருங்க மந்திரி, அந்த விவசாயி பூனை ஒரே சாட்டில் அடிச்சிருச்சுங்க எலிய அப்படின்னா. அப்புறம் மந்திரி கூப்பிட்டு எப்படி அப்படி நம்ம பூனைனால முடியல, அரண்மனை பூனைனால ஒரு விவசாயி பூனை எப்படி அது போய் கொடுத்து? ராஜா நம்ம அதுக்கு 100 மில்லி தான் பால் வேணும், நம்ம 1/2 லிட்டர் வைக்கிறோம், அது ரெஸ்ட் எடுத்து பால் குடிச்சிட்டு இருக்குது. அவன் விவசாயி 50 மில்லி தான் வைக்கிறான், மீதி பசிக்கு ஏதோ 2 பிடிச்சி தின்னுதான் அதுக்கு பழக்கம் இருக்கு, அதுக்கு வேட்டையாடி பழக்கம் இருக்குது, அதனால போனோன்னு ஒரே ஷாட்ல அதை அடிச்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம பயிற்சிக்கு எல்லாம் நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். நம்மளா நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அந்த குடியானவன் பூனைக்கு எவ்வளவு ஒரு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த பயிற்சியின் மேல விருப்பம் இருக்கணுங்கிறதுக்கு எஸ்கே மையா சொன்ன கதை. அந்த மாதிரி இதெல்லாம் இப்படி நிகழ்ச்சிகள் போய் வாழ்க்கையே அப்படி ஒரு மாற்றங்கள் வந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறங்க இப்போ சமீபத்துல எல்லாம் பெரிய பிரச்சனைகள் பெருசெல்லாம் வருது. சில பிரச்சனைகள் அதுக்கப்புறம் இப்போ வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, பொருளாதாரம் நிறைவடைஞ்சிச்சு, ஓரளவுக்கு கடன் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் இருந்தாலுமே குடும்ப பிரச்சனைகள்லாம் சிலதெல்லாம் வரத்தான் செய்யும். அது பாட்டு கூட ஒன்று, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லைன்ற ஒரு அருமையான வரி. ஆனா அது வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பேர்த்துக்கு அது உபயோகமா இருக்கும். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையிலான ஒரு துன்பங்கள் இருக்கும். இந்த துன்பங்கள் வந்து நமக்கு சரி பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கும் அந்த பயிற்சி இருக்கிறதுனால. பயிற்சி இதெல்லாம் நம்ம மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதையெல்லாம் ஒரு தெரிஞ்சு மாத்திக்க முடியுது, அதை ஏத்துக்க முடியுது. சில பிரச்சனைகளை வந்து மகரிசன் சொன்ன மாதிரிதான், நம்ம வந்து எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறது எது, அதுக்கப்புறம் சில அனுபவிச்சே ஆகணுங்கிறது எது, சில தீர்த்துக்கலாம் எது, அதை வந்து இந்த பாகுபடுத்தி அறியும் ஞானம் சொல்லுவாங்க. எது முடியும் எது முடியாது, அதுதான் அந்த ஞானம். ஞானம்ங்கிற வார்த்தை வந்து அந்த நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அறிவை விட அறிவுங்கிறது எது இருக்குதுன்னு காட்டும். ஞானம்ங்கிறது எது நல்லதோ அதை செய்ய சொல்லும். ஞானத்துக்கும் அறிவுக்கும் அதுதான் வித்தியாசம். இப்போ பால், தயிர், வெண்ணெய் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் கடைஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெண்ணெய், தயிரை கடைஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெண்ணெய் வருது. வெண்ணெய்க்கு அப்புறம் அதையும் உருக்குனுக்கு அப்புறம் நெய் வருது. நெய் வந்து கெட்டு போகாம இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம கேட்கிற செய்திகள் இதையெல்லாம் நம்ம சிந்தனைக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ஞானமா நல்லது எது கெட்டது எது தெரிஞ்சு நல்லதை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னா ஞானம் அடைஞ்சோம்னு அர்த்தம். மகரிஷியும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, முக்காலமும் உணர்ந்தவன் ஞானி என்று. 3 காலங்கள் என்னன்னா, கடந்த கால அனுபவம், நிகழ்கால செயல், எதிர்கால விளைவு. இந்த 3ஐயும் யார் கணக்கு பண்ணி நாம் செயல்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில துன்பம் மிக மிக குறைவா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு அனுபவம், கடந்த கால அனுபவம் இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு என்ன செய்யணும்னு முடிவு எடுக்கிறப்ப நம்ம அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு பயிற்சி பண்ணி நம்மளுக்குள்ள ஒரு முயற்சி இதெல்லாம் சிந்தனை பண்ணி அந்த சிந்தனைக்கு அடுத்து நம்ம செயல்படுத்தோம். இது எல்லாமே ஒரு இதா நடக்கும். நம்ம வந்து நிறைய பேச ஆரம்பிக்கிறோம்னாவே இதை நான் எழுதியோ மனப்பாடம் பண்ணிட்டோ வரல. மனசுக்குள்ள அந்த தோன்றதை கொஞ்சம் எடிட் பண்ணி என்ன சொல்லலாம் என்ன சொல்லக்கூடாது இந்த இடத்துல அப்படிங்கிறது நம்ம வந்து முயற்சி பண்ணி
அது அப்படியே நம்ம வந்து இதே வாழ்க்கை பயிற்சி. அதுதான் நிறைய நம்ம போய் மளிகை கடையில எல்லாம் ஜாமான் எல்லாரும் ஒரே மளிகை கடையில தான் வாங்குறோம். ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் தான் இருக்கும். நம்ம எப்படி அது மளிகை பொருள் அது இல்லை, எப்படி செய்யறோமோ அதனுடைய இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம மனவளக்கலை கத்துக்கிறோம். நம்ம எப்படி நம்ம செயல்படுத்துறோம், கோவப்படக்கூடாதுங்கிறதும் அருங்குணம் சீரமைப்பு தற்சோதனை மிக முக்கியங்க. இதுல முக்கியமா வந்தது என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சது தற்சோதனை தான். நான் இன்னைக்கு கூட அதிகமான உடற்பயிற்சி இதெல்லாம் தொடர்ந்து செய்யறதுனால உறுதியது கொஞ்சம் அது கம்மிதான். ஆனா தற்சோதனை மட்டும் எனக்கு நிகழ்ந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே நான் செய்கிற செயல் கரெக்டா, இதுல சில என்ன தப்பு, நான் போன தடவை என்ன பண்ணோம், இந்த தடவை என்ன பண்ணோம். மகரிஷி சொல்லியிருக்காரு, எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக பயிற்சி தான் நானும் கொடுத்துருக்கேன். என்னிடத்துல ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, தற்சோதனை பயிற்சி தான் ஒண்ணு என்னோட வித்தியாசமாப்பட்டதுன்ட்டு. ஆனா அது மிக மிக உண்மைங்க. நம்ம மனசை நம்மளே கண்டுபிடிச்சு நம்ம மனசுக்குள்ள என்ன குறை இருக்குன்னு நான் ஏத்துக்கிறதே கஷ்டம். ஒவ்வொருத்தருமே தன்னுடைய குறை என்ன ஏத்துக்கிறத கஷ்டம். மற்றவங்க மேல ஈஸியா குறை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க அப்படி இவங்க அப்படி, நான் எங்கிட்ட என்ன இருக்கு. அப்ப இதுல அதுல கூட நம்ம எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதப்ப வந்த புதுசுல 2011-12 எல்லாம் கொங்கு கலையரங்கத்தில் நிறைய பேர் வந்திருப்பீங்க. குருபரானந்தான்ட்டு ஒரு SKM சார்பில் ஒரு 15 நாள் நடக்கும். மார்கழி மாசம் 15 நாள் அவருடைய உரை நடக்கும். மிக அற்புதமான உரை. அந்த புஸ்தகம் கூட வச்சுக்க, நற்பண்புகள்னு ஒரு புஸ்தகம். இவருதான் அந்த குருபரானந்தா அப்படிங்கிறது. நற்பண்புகள்னு ஒரு நீதி நூல், ரொம்ப மிக அற்புதமான புஸ்தகம். அப்போ அவருடைய உரை தொடர்ந்து 5-6 வருஷம் வருஷம் வருவாங்க, ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க. அவருடைய உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அதுல வந்து மிக அற்புதமா போட்டிருக்காங்க. ஆரம்பத்துல அவருடைய இதுல நல்லதை நினைப்பது நல்லது, நல்ல முறையில் நடப்பது தெய்வீகமானது. அது இங்கிலீஷ்ல இட் இஸ் a good to think well and it is divine to act well. அதுக்கு வந்து சரியான சிந்தனை, சரியான நடத்தை. அதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளை மாற்றம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதும், ஆன்மீக பயிற்சினா என்ன அப்படிங்கிறத நான் என்னுடைய செயல்களுக்கெல்லாம் என்னைக்கும் பிறரை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா அன்னைக்கு வரைக்கும் ஆன்மீக பயிற்சிக்குள்ளேயே நுழைய முடியாதுங்கிறார். என்னுடைய எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் சரியில்லை, எங்க அப்பா அம்மா சரியில்லை, எங்க பார்ட்னர் சரியில்லை, இல்ல மனவள கலைக்கு வந்தேன் இங்க இருக்கிற பேராசிரியர் சரியில்லைன்னு எப்போ பிறரை பத்தி நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஆன்மீக பயிற்சிக்கு வர நம்ம தகுதியே இல்லை. எப்ப தகுதி வருதுன்னா, இதுக்குள்ள வந்து எல்லா இதுக்கும் நான் தான் காரணம், என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய தோல்விகளுக்கு, என்னுடைய எல்லாத்துக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கு எல்லாமே நான் காரணம்னு என்னைக்கு ஒத்துக்க ஆரம்பிக்கிறனோ அன்னைக்குதான் வந்து ஆன்மீக பயிற்சியினுடைய துவக்கம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப பயிற்சி எடுக்க எடுக்க எல்லாத்துக்கும் நானும் காரணம் அல்ல, எனக்கு மேல இல்லை, இறைவன் தான் காரணம்னு என்னைக்கு உணர ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு ஆன்மீக பயிற்சி நம்ம நிறைய பேரும் அதுக்குள்ள போயிட்டோன்னு அர்த்தம். ஆன்மீக உலகங்கிறது அவ்வளவு அற்புதமான, நமக்கு ஆன்மாங்கிறதே நம்ம வேற ஒரு பொருளா நமக்கு இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, மனம் சொல்றோம் நம்ம எல்லாமே. இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதே அந்த மனது நல்ல மனதா மாத்துறதுதான். நமக்கு ஒரு 6வது அறிவு தான் இதுல மிகப்பெரிய வேலை செய்யுதுங்க. மனிதனுடைய இன்னைக்கு வர்றப்ப கூட ஒரு இந்த மனதை பத்தி ஒரு கேட்டுட்டு வந்த வர்றப்ப, ஏன்னா அதை பத்தி ஏதாவது சொல்லாமன்னு, மனிதனுடைய மனம் 5 அறிவு வரைக்கும் நீங்க எந்த ஜீவனா இருந்தாலும் தண்ணியில போட்டோம்னு நீந்தும். ஒரு பாம்பு காலே இல்லை, அது தண்ணியில நீந்திட்டு போகும், பார்த்துருப்பீங்க. ஒரு ஆட்டு குட்டி இருக்கு, அதை போட்டால் குட்டி போட்டாலும் நீந்தும், ஆட்டை போட்டாலும் நீந்தும். யானை குட்டியே தண்ணியில இருந்தா நீந்திட்டு போகும், ஆனா மனிதன் நீந்த மாட்டான். காரணம் என்னன்னா பயம். 6வது அறிவு, நான் மூழ்கிடுவோம்னு பயம். அந்த பயம்தான் மனிதனை நீந்து விடாம செய்யுது. அப்பதான் அதனாலதான் இந்த நீச்சல் கத்து கொடுக்குறப்போ, ஒரு நீச்சல் பழகின ஒரு ஆள் தண்ணிக்குள்ள இருந்துதான் நீச்சல் கத்து தர முடியும். நீச்சல் அப்படி வெளியே நின்று வேற எதுவும் சொல்லி தர முடியாது. வேற இதெல்லாம் சொல்லி கொடுத்துடலாம். நீச்சல் ஒண்ணு மட்டும், நீச்சல் பழகணும் ஒருத்தர் தண்ணிக்குள்ள இருக்கணும். அனுபவ ரீதியே தெரியும், எல்லாரும் பார்த்துருப்பதுக்கு வந்து நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆள் தண்ணிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நீச்சல் தெரிவிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம மனசு வந்து 6வது அறிவு தான் நல்லவனாவும் தீரும். இப்ப சமயத்துல இந்த 3 நாளைக்கு முன்னாடி இங்கு இது ஆல்கஹாலிக் அனானிமஸ்ல வந்துகிட்டு இருந்த ஒரு நண்பர், குடிபோதைக்கு அடிமையாகி வந்துகிட்டு இருந்த ஒரு நண்பர், அவர் இப்போ ஒரு 2-3 வருஷம் வந்தாரு. அப்புறம் சரியா வரல, அப்புறம் பழையபடி போயிட்டு 3 நாளைக்கு முன்னாடி
சொத்து பிரச்சனையின் காரணமாக சொந்த அம்மாவையே சுத்தியில அடிச்சு கொண்டுட்டார். 3 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுமன் பள்ளிக்கு பக்கத்துல நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. மிக கொடூரமான கொலை. அந்த போட்டோ கூட நான் பார்க்கல, சொன்னது எனக்கு அனுப்பிச்சாங்க, ஆனா பார்க்கல. அதாவது அவங்க அப்பா ரூம்ல தாள் போட்டு அடிச்சு கொண்டுட்டு, அவங்க அப்பா ஸ்கூட்டர் சாவி கேட்டிருக்காருல, அவரு பயத்துல சொன்னா கொடுக்கலைன்னா உன்னையும் கொண்டுருண்டான்னு அவர் ஸ்கூட்டர் சாவி. அதுக்கப்புறம் குளிச்சுக்கிட்டு பேண்ட் மாத்திட்டு அப்புறம் போய் அப்புறம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப பக்கத்து வீட்டுக்காரர் உள்ள வர்றப்ப எல்லாம் செத்துட்டியா அப்படின்னு அவங்க எல்லாம் நிக்கிறப்ப, ஏன்டா இப்படி பண்ணா செத்துட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் போயிடுறான். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனநிலை இருக்கான்னு பாருங்க. 6வது அறிவு பெத்த தாயை தெய்வமா மதிக்கணும்னு சொல்றோம், அவனே தான் இதையும் பண்றான். அந்த 6வது அறிவு தான் அவனை பண்ண வைக்குது. 6வது அறிவு தான் அன்னை தாயை தெய்வமா கொண்டாடுது. அப்போ அது இதை எப்படி நம்ம மனசை நம்ம கொண்டு போறோம்லோ, மனசை பக்குவப்படுத்துறோம்லோ, எந்த வகையில எண்ணங்களை கொடுக்குறோம்லோ அந்த எண்ணங்கள் தான் செயல்படும். நல்ல எண்ணங்கள் கொடுத்தா தான், இல்லைன்னா அந்த 6வது வரை கொலைகாரனாகவும், அதுவும் அது கொடூரமான கொலை இல்லைங்க. கோவம் சண்டை கட்டி ஒருத்தனுக்கு கொள்றது வேற, பெத்த தாயை கொள்றது வேற. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ சென்னையில எல்லாம் ஒரு 10 வயசு அவங்க விடுதலையாகி கூட வந்துட்டான். ஒரு 10 வயசு பொண்ணை ஒரு பார்த்துருப்பீங்க நியூஸ்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல படிச்ச ஐடி படிச்ச இளைஞன் அந்த பொண்ணை கெடுத்து அதை கொலையும் பண்ணிடுறான். அவன் இப்ப கேஸ்ல போய் அவங்க அம்மாவையும் கொண்டுறான். அதுக்கப்புறம் ஒரு படித்த ஒரு மனிதன் தான் மனசு எப்படி மாறுது பாருங்க. 6வது அறிவு அவனுக்கு எப்படி வேலை செய்யுது. அவங்க இந்த குழந்தையை கொண்டுட்டு அதை எல்லாம் எப்படி மறைக்கலாம்னு சொல்லி அப்பவும் ஏதோ சிக்கிடலாம். 6வது அறிவு தான் மறைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுது. அதே 6வது அறிவு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸுக்கும் அந்த 6வது ஆகும். அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்க தண்டனை வாங்கி கொடுத்தா அது ஏதோ ஒரு வகையில் வெளிவந்துடுறான்னு வச்சுக்கோங்க. ஆனா இருந்தாலும் நம்ம செயலுக்கு தக்க விளைவு இருக்கு அப்படிங்கிறத அது பின்னாடி அவன் அனுபவிப்பான். எப்பேற்பட்ட மனிதர்களா இருந்தாலும் அவங்க ஒரு மறைமுகமா செஞ்சா கூட அது இப்ப நம்ம சில அரசியல் தலைவர்கள் கூட சொல்லலாம். ஆனா அது கட்சி சார்பா போயிடும். ஆனா உங்களுக்கு தெரியும், ஒரு சமயத்துல நம்ம முதலமைச்சர் அவர் ஒரு 70-80 நாள் ஆத்துல இருந்து ஒரு மோசமான அவங்களுக்கு ஒரு மரணம். ஆனா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில யாருக்காவது ஒரு துன்பம் கொடுத்திருந்தா அந்த துன்பம் இறைவன் பார்த்து கொடுக்குறாரு. நம்மளே யாருக்கு துன்பம் கொடுத்தாலும் நம்மளும் அந்த இது அனுபவிச்சேதான். அதுல இருந்து இறைவன் நீதிமன்றத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இங்க வேணா லஞ்சத்தை கொடுத்து இது கொடுத்து தப்பிச்சிடலாம், அங்க தப்பிக்கிறது மிக மிக கடினம். அந்த மாதிரி அந்த 6வது அறிவு தான் மனிதன். அந்த 6வது அறிவு செம்மைப்படுத்துறதா மனவன்களுடைய மகிமை அப்படின்னாவே ஒரு அற்புதமான நல்ல செயல்கள் தான் மகிமையில வரும். நம்ம அந்த மாதிரி ஒரு மனவளக்கலைக்கு ஒரு ஏன்னா மனசை பக்குவப்படுத்துறது எவ்வளவு சிரமம் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு செடிய ஒரு விஞ்ஞானபூர்வமா இதுல விவசாயத்துல அது கண்டுபிடிச்ச முன்னாடி இருந்து இருக்கு. ஒரு அதிகமான பழம் காய்க்கிற மாமரம் இருக்கும், இன்னொன்னு குறைவா காய்க்கிற மாம்பழம் இருக்கும். இது இனிப்பு ஜாஸ்தியா இருக்கும், அதிகமா காய்க்கிற மாம்பழம் புளிப்பா இருக்கும். அப்போ இது நமக்கு இந்த இனிக்கிற மாம்பழம் அதிகமா வரணும்னா என்ன செய்யணும்னா 2 செடியும் ஒட்டு போடணும். இந்த செடியும் அந்த செடியும் ஒட்டு போட்டோம்னா அதுல இருந்து ஒரு கிளை வரும். அதை வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் அந்த கிளையை மறுபடியும் இன்னொரு அந்த இது கூடவே இன்னொரு போடணும், அதிகமா வர்ற. அதுக்கப்புறம் 7 முறை ஒட்டு போட்டு கொண்டு வர்ற செடி தான் அதிகமா காய்ச்சி இனிப்பா இருக்கிற மாதிரி மாறுங்களாமா. அந்த அளவு விஞ்ஞானபூர்வமா அது. அப்போ ஒரு செடிக்கே 7 முறை இருக்கணும்னா நம்ம மனிதனுடைய மனசை எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அந்த மனசை பக்குவமா வச்சிருக்க முடியும். அப்போ அதுதான் மகரிஷியின் மூலயமா நம்மளுக்கு அந்த தவம் தற்சோதனை இதெல்லாமே நம்மளுக்கு மாற்றங்கள் கொண்டு வருது. தியானம்ங்கிறது கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், 100 பந்தது 3வது கீர்ல 5வது கீர்ல போயிட்டு இருக்கோம். திடீர்னு இடைஞ்சல் வந்துச்சுன்னா பழையபடி 100ன்னா 0, இன்ஜினுடைய பவர் அதுக்கு வராம இருக்கு. அதுதான் நம்ம தவம். தவத்தில் வந்தா மனசு 100 ஆயிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சிந்தனை பிரார்த்தனை என்ன வேணுங்கிறது கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி அருமையா நம்ம செயல்பட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கை. இதெல்லாம் நடைமுறைக்கு முன்னாடி எல்லாம் வாழ்ந்து நம்ம மகரிஷி அவர்களுடைய அனுபவங்களை வாழ்ந்து காட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த இடம் இதுல நம்ம இது பயன் பெறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்பிறவியில் ஒரு கொடுப்பனை இருக்கும். இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே
இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா, அதுவும் அம்மா மாரை இவங்களை எல்லாம் இந்த பயிற்சி கொடுக்குறவங்க என்னன்னா அதை விட மேன்மையானவங்க. சிவனை வேண்டுவதை விட சிவன் அடியார்கள் நம்ம வந்து பூஜிக்கணும்னு சொல்றாங்க. சிவன் வழிபாட்டிலேயே நம்ம சிவனை வேண்டதை விட சிறந்த பலன் அடியார்களை பூஜித்தான் கிடைக்கும். நான் எப்பவும் அப்படிதான். மகரிஷி வேண்டதை விட மகரிஷி பயிற்சி கொடுக்குற ஆசிரியர்களை வந்து ரொம்ப மேன்மை. ஏன்னா அவங்க பல வேலைகள் இருந்தாலும் இதுக்காக நேரம் ஒதுக்கி இதுக்கு வந்து செயல்படுறப்போ அங்க மண்டலத்திலே எப்படித்தான் வெங்கடாஜல ஐயா எல்லாருமே இருந்தாலும் நிறைய அன்பர்கள் ஒவ்வொரு ஊர்லயும், நம்ம மட்டும் இல்ல, மொத்தம் வந்து 17 மண்டலங்கள் இருக்கு. 17 மண்டலங்கள்லயும் சிறப்பா செய்யணும்ட்டு முந்தி ஆரம்ப காலத்துல என்னன்னா நிறைய அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோன்னு எல்லாத்துக்கும் தேவைப்பட்டது வந்துட்டோம். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு இப்போ பயிற்சிக்கு ஆள் பிடிக்கணும்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பேட்டாஸ் மீறி உண்மைதானுங்க. அது இந்த பேட்டா ஷூ கம்பெனியில இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூ வச்சுட்டு அவங்களை கூப்பிட்டு 2 ஊருக்கு நீ போய் பாட்டுவான்னு, ஒரு ஊருக்கும் இன்னொருத்தன ஒரு ஊருக்கு அனுப்பிச்சாங்க. அவன் போயிட்டு ஒரு ஆள் வந்தான், ஐயா அந்த ஊர் நமக்கு சரிப்படாதுங்க. ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல யாரும் செருப்பே போடுறது இல்லைங்க. அப்போ முதலாளி சொன்னாராம், அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஊரு, யாரும் செருப்பே போடல, நிறைய வித்தரலாம் அப்படின்ட்டு. இன்னொரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தாரு, ஐயா எல்லாரும் செருப்பு போட்டிருக்காங்க, அதுவும் நம்மளுக்கு சாதகமான ஊர் தான், அவங்க உபயோகப்படுத்தி பழகி இருக்காங்க, அங்க நம்ம குவாலிட்டியும் நம்ம டிசைன் புதுசா கொடுத்தோம்னா அங்கேயும் நம்மளுக்கு அதிகமா விற்பனை பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி நம்மளும் புதுசா பிடிக்கணும், முயற்சி பண்ணி ஒருத்தரை கூட்டி வரணும். ஏன்னா இப்போ காலகட்டம் வந்து மிக தேவையா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அந்த காலத்துல 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் டிவி முதல்ல ஒரு 1982 டிவி வந்தப்ப டிவி வாங்கிட்டோம். அப்ப ஏணி மாதிரி ஒண்ணு இருக்கும், 15 தெரியுமே, நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஆண்டனா அலுமினியத்துல பெருசா இருக்கும், மேல கட்டி உள்ள டிவிக்கு ஒயிட் அண்ட் பிளாக் என்ன டிவி இருக்கும், கதை நீக்கி டிவி எல்லாம் வச்சுட்டு போட்டோம்னா புள்ளி புள்ளியா வரும். மேல ஏறி இங்க கொஞ்சம் திருப்பி அங்க கொஞ்சம் திருப்பி, ஏதோ ஒரு படம் தெரிஞ்சிட்டா சந்தோஷம். அன்னைக்கு டிவியில ஒரு படம் தெரிஞ்சுட்டா அது என்ன படமா இருந்தாலும் பரவாயில்ல, படம் தெரிஞ்சுட்டா சந்தோஷம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு செல்போன்ல லட்சக்கணக்கான வீடியோ டிவி இருக்கு. அதுக்கப்புறம் டிவி சொல்லவே வேண்டியதில்லை. இன்னைக்கு எல்லாம் 90 இன்ச்சு, அதுக்கப்புறம் என்னென்னமோ வந்து எல்லாமே வந்து போட்டோம்னா அத்தனை இருக்கு, 4K எல்லாம் அவ்வளவு துல்லியமா. ஆனா இருந்தாலும் அந்த சந்தோஷம் இருக்கான்னா இல்லை. ஏன்னா இது இந்த சேனல் டப்னு அந்த சேனல், அந்த விளம்பரம் வந்தா இந்த சேனல், அதுக்கப்புறம் கையில ரீல்ஸ். இப்பெல்லாம் அந்த சேனல் பார்க்கற கூட நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் கை அந்த மாதிரி போயிடுச்சு வாழ்வு. அந்த சந்தோஷங்கள் அப்படி மாறிடுச்சு. இந்த காலகட்டத்துல மனிதனுடைய மனதை வேணும் ஒரு நிமிஷம் கூட அவன் வந்து அதுக்கு மேல செலவழிக்கிறதுக்கு தயங்குறான். இப்போ அவங்களுக்கு கொண்டாந்து இங்க உட்கார வச்சு தவம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை இருக்குது. என்ன ஏன்னா மனிதன் உணவுலயே கூட, எங்க குடும்பத்திலே எடுத்துக்கங்க, என் பொண்ணு பெரிய பொண்ணு 110 கிலோ இருப்பான். குழந்தையில இருந்தே கொஞ்சம் குண்டா இருப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ 110 கிலோ இருக்கா பெரியவா. எங்கேயாவது விலையை கூட்டி போனா ஆனியன் பிச்சு 2 சாப்பிடணும்பா, தேங்காய் சட்னி வேணும்பா. நமக்கு கடுப்பா இருக்கும். என்ன பண்றது? ஏன்னா அவங்கள உணர்ந்துக்க மாட்டேங்கிறான். இப்ப எனக்கே எண்ணெய் அவங்களுக்கு கூட விடுங்க, எண்ணெயே எடுத்துக்கங்க, எனக்கு சுகர் இருக்கு, இன்சுலின் போட்டிருக்கேன். ஆனா இருந்தாலும் காப்பி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் 1/2 டம்ளர் குடிக்கலான்னு இருக்கும். ஏதாவது ஸ்வீட் கொடுத்தா வேண்டான்னு மனசுக்குள்ள இருக்கும், இருந்தாலும் ஸ்வீட்ல 3/4 சாப்பிட்டு 1/4 வச்சிருவேன். அப்ப மனசுல நினைச்சுக்கேன், நான் பாரு 1/4 ஸ்வீட்டை வச்சுட்டேன், எனக்கு சுகர் இருக்குன்னு அந்த 1/4 ஸ்வீட்டை 3/4 சாப்பிட்டதை பத்தி வருத்தப்பட மாட்டேன். 1/4 ஸ்வீட் வச்சுட்டேன்ல, நான் வந்து கண்ட்ரோலா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த உணவு பழக்கத்துல கொஞ்சம் கொண்டு வரதும். அதுக்கப்புறம் நிறைய இன்னைக்கு வந்து துரித உணவுகள்ல மிகப்பெரிய இஎம்ஐயா கூட அடிக்கடி சொல்லுவார், பாலித்தீன் அதோட இது துரித உணவு மிகப்பெரிய மோசம். நம்மளுக்கு எல்லாமே இன்னைக்கு குழந்தைங்க அவங்க கேட்குறாங்க, ஆனா வந்து மிகப்பெரிய அந்த கலர்ல எல்லாமே அந்த கேன்சர் வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு அதுல தான் இருக்கு. அதுல எல்லாம் தான் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம வந்து பயிற்சிக்கு வர்றோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம 2 உலக பண்பாடு சொல்ல மாதிரி யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பப்படுவர்கள் அது எதுன்னு பார்க்கணும், எதுல துன்பப்படுறாங்க, அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரலாங்கிறது பெரிய முயற்சி தான். அது வந்து பெரிய முயற்சி தான். இன்னைக்கு கூட இன்னைக்கு எங்க வீட்டுல கூட இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. ஏன்னா அது சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
நேற்று வந்து காலேஜில் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, பேத்தி வந்து செல்போன் பார்த்துட்டு இருந்திருக்கா. அப்புறம் அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு சத்தம் போட்டிருக்காரு. ரெகுலராகவே இந்த செல்போன் பார்க்கறது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கிறது இல்லை. யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா செல்போன்ல, ஃப்ரெண்டு கிட்ட பேசுறா, ரொம்ப நேரம் பேசுறான்ட்டு. அப்புறம் இரவு உணவு வந்து அவர் ரொம்ப இதுல இதா இருப்பார். இரவு உணவு 7 மணிக்கே எடுத்துருவானு. நேற்று வர 10 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்திருக்காங்க. இதெல்லாம் கலந்து நேற்று ஒரு பெரிய பிரச்சனையாகி இன்னைக்கு காலையில் சத்தம் போட்டு, நீங்க வந்து இதெல்லாம் பண்ற மாதிரி இருந்தா என் வீட்லயே இருக்கக்கூடாது, எல்லாம் கொப்ப வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி காலையில் அனுப்பிச்சு விட்டாங்க. அவளுக்கு 23 வயசு பேத்திக்கு. அவன் மக பேர எல்லாத்தையும் என்னோட சின்ன பொண்ணுதான் அது. ஆனா இருந்தாலும் நம்ம அந்த பயங்கரமா கோபம் வந்தது. இருந்தாலும் நம்ம மகளை குறை சொல்றப்போ கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே அமைதியா இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சு சாயந்தரம் வரைக்கும் எதுவும் நானா போன் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் கேட்கல. அவங்களுக்கு அமைதியா விட்டுட்டு அப்புறம் அப்படியே சொன்னேன். நான் ஒரு தடவை போன் பண்ணி, ராமாயணத்துல ராமர் வந்து ஒரு தவக்கலை மேல வில்ல வச்சிருக்காரு. அந்த தவக்கலை மத்தவங்க எல்லாம் குத்துனா நான் ராமா ராமாம்பேன், நீயே குத்துறையா ராமா அப்படின்னு சொல்றேன். இந்த கதையை சொல்லி மத்தவங்க எல்லாம் பிரச்சனைனா நான் உங்ககிட்ட சொல்லுவோம் மாப்ள, நீங்களே பிரச்சனை யாருக்கிட்ட சொல்றது, கொஞ்சம் பக்குவமா இதெல்லாம் சொன்னேன். சொன்னப்ப இப்போ ஓரளவு சரியாயிடுச்சு கொஞ்சம். அதெல்லாம் ஏன்னா நம்ம இந்த விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இது வாழ்க்கையிலே நடைமுறையே அனுபவ ரீதியா உணர்ந்திருக்கேன். நிறைய பிரச்சனைகள்ல எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி மகிழ்ச்சி இந்த புத்தகம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைப்பது நடக்குன்னு ஒரு புத்தகம், ரொம்ப அற்புதமான புத்தகம். இதுல மகிழ்ச்சி அந்த முதல் பக்கத்திலேயே நினைப்பது நடக்க அருமையான ஒரு இது கொடுத்துருக்காரு. ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, நம்ம வந்து ரேடியோ இந்த அலை நம்ம வெப்பம் வைக்கணும் அப்படின்னு இப்பதான் வந்து டிஜிட்டல் வந்துருச்சு. அந்த நம்பர் போட்டோம்னா 100.5னா 100.5. அந்த காலத்துல திருவருள் தான். அப்போ வந்து இந்த திருவருள்னா 100.5ன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா வைக்கலைன்னா 100.4 வேற 2 ஸ்டேஷன் கலந்து எடுக்கும். இந்த இதுல பாட்டு கச்சேரிலாம் கேட்டிருப்பீங்க, 2 ஸ்டேஷன் கலந்து எடுக்கும். ஒருத்தர் குழந்தைக்கு அலங்காரம் பண்றது எப்படிம்பாங்க, ஒருத்தர் தோட்டக்கலை எப்படிம்பாங்க, 2 கலந்து வரும். குழந்தைக்கு அலங்காரம், குழந்தைய எடுத்து பவுடர் பூசி அப்படிங்க, அடுத்தது கொத்தை எடுத்து நல்லா கொத்தி அப்படின்னு 2 நிகழ்ச்சி கலந்து வரும். அப்ப அந்த மாதிரி நமக்கு அந்த என்ன நிகழ்ச்சி தேவையோ அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டா இப்ப 100.5 100. இன்னைக்கு 102.7 நினைக்கிறேன். அலோ எப்ப கேக்குது 91.3 நினைக்கிறேன். அந்த ஃப்ரீக்வன்சி வச்சோம்னா அந்த ஸ்டேஷன் கரெக்டா எடுக்கிற மாதிரி நம்ம மனவளக்கடையோட ஃப்ரீக்வன்சி கரெக்டா கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அந்த பயிற்சிகளும் மகரிஷியினுடைய எண்ணங்களும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சேரும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு, 2-3 நிகழ்ச்சியில இருக்கேன். அந்த தென்னை மரத்துக்கும் மாட்டுக்கும் அப்பப்போ போயிட்டு வந்துடுறேன், 2-3 குறிச்சிட்டு வந்திருக்கேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கும் மகிமைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டது. தென்னை மரத்துக்கும் மாட்டுக்கும் என்ன சம்பந்தமோ அந்த சம்பந்தம் தான். இந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, மேல்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு கீழ்ப்புறத்தில் இனிப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு அப்படின்னு சொல்லி துன்பமும் இன்பமும் கலந்து கலந்துதான் வருங்கிற மாதிரி ஒரு கண்ணதாசன் பாடல். கிட்டத்தட்ட நான் எழுதிட்டு இருந்த எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அன்பு மரன், அதுக்கப்புறம் திருக்குறள், இதெல்லாமே நமக்கு சம்பந்தமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அற்புதமான மனவளக்கலையின் மூலமா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த ஞானத்தை அடைஞ்சு நம்ம ஒரு அற்புதமான அந்த மனவளக்கலையின் மகிமை என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை தரம் மாறணும். உள்ள வந்து நிறைய கத்துக்கிட்டு தெரிஞ்சு எல்லாத்த விட அது எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தி நம் வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 16 வருஷம் என்னுடைய 2010 26 வரைக்கும் 16 வருஷத்துல மிகப்பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு அதிகமா பேசி பழக்கம் இல்லாதனால இன்னும் ஒரு டைம் ஒரு 5 நிமிஷம் இன்னும் எவ்வளவு டைம் இருக்கோ
மற்ற அன்பர்களும் இங்க வந்ததுக்கு அவங்களுக்கு மனவளக்கலையில என்ன மகிழ்வை நடந்திருக்கு வாழ்க்கையில. எல்லாரும் கொஞ்சம் அம்மா மேடம் அம்மா தலைவர் அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அவங்கவுங்க கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்குமே இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறி இருக்கும். என்ன அளவுக்கு கம்பளி புழுவா இல்லைன்னா கூட பட்டாம்பூச்சியிலே ஒரு சுமாரா கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதை கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாங்க யாரும் வாங்கம்மா வாங்க. வளமுடன். உண்மைதான் ஐயா சொன்ன மாதிரி மனவளக்கலைக்கு முன் மனவளக்கலைக்கு பின் அப்படிதான். முதல்ல புழுவாதான் இருந்தோம் நாம. மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கும். என்னடா இது, இப்படி ஒரு வாழ்க்கையா, இருக்கலாமா போலாமா அப்படிங்கிற மாதிரிதான் நாம இருந்தோம். எது சொன்னாலும் கோபம் வரும், யாரையும் பேசவே விட மாட்டேன், நான் மட்டுமே தான் பேசுவேன். இப்ப அப்படி இல்லை. மனவளக்கலைக்கு வந்த வாட்டி கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் இல்ல நிறையவே பொறுமை வந்துருச்சு. மத்தவங்க பேசுறத கேட்கற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்கு. என்ன நான் பக்குவப்படுத்திக்கிட்டேன். நான் வந்து 2022 தான் வந்தேன். இறை கருணையால அந்த வருஷமே பிரம்மஞானம் முடிச்சேன். இறை கருணையால இதுக்கெல்லாம் வந்து கருணைனா எங்க ஆசிரியர்கள், எங்க பொறுப்பாளர், உங்களால முடியும், வந்தா மட்டும் போதும்னு சொல்லி 23ல அறநிலை ஆனோம், 24ல டிப்ளமோ முடிச்சேன், 25ல துணை பேராசிரியரா இப்ப ட்ரைனிங்ல இருக்கிறேன். இப்ப இறை கருணைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொன்னும் எங்களை ஊக்குவிச்சு சிறப்பா நடத்திட்டு இருக்கிற இந்த பவானி மன்றத்துக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இத எங்களுக்கு காமிச்ச எங்க குரு, எங்களுக்கு வழி நடத்திருக்கிற எங்களுக்கு குரு, எனக்கு சொல்லும் போதே எனக்கு எப்படின்னா, எனக்கு ஆழியாருன்னு போனாவே எனக்கு அப்பமட்டுக்கு போன மாதிரி. ஏன்னா எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்ல. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆழியாருக்கு போறியானா வேற எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு ஆழியாருக்கு தான் ஃபர்ஸ்ட். எனக்கு ஆழியாருக்கு போறீங்களான்னு கேட்கறதுக்கு முன்னே நான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். சர்வீஸ்க்கா எதுக்கானாலும் சரி போகணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா முயற்சி செஞ்சு நான் இப்ப ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன்னா சொல்லிடுறேன் நான் பூராத்தையும். வாழ்க்கோளமுடன். மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடினா எதுக்கு ஏன்னா என் பையன், நான் இத சொல்றேன் நானே, என் பையன் வந்து எங்கேயாச்சும் என்னை வெளியே அனுப்புனா ஒரு 7 போன் பண்ணுவான். நின்னுட்டீங்களாமா, பஸ் ஏறிட்டீங்களாமா, இறங்கிட்டீங்களாமா, நடந்து வரீங்களா, ஓரமா வாங்கம்மா, ஜாக்கிரதையா வாங்கம்மான்னு சொல்லுவான். என்னைக்கு நான் மன்றத்துக்கு வந்து இவ்வளவு தைரியமா இருக்கிறேனோ, என் பையன் ஒரு போன் கூட பண்றது இல்ல. எங்க போறீங்க? மன்றத்துக்கு போறேன். சரிங்கம்மா, பார்த்து போயிட்டு வாங்க, இந்த ஒரு வார்த்தை தான் சொல்றான். ஏன்னா அவனுக்கே தைரியம். எங்க அம்மா வந்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவாங்க. ஏன்னா என்ன வெளி உலகமே எனக்கு தெரியாது. டக்குன்னு நான் வெளியே போக மாட்டேன், டக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இப்ப நான் தனியா ஆழியாருக்கு போற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. தனியாவே நானு ஆழியாருக்கு போயிட்டு நான் வந்துடுவேன். நான் எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு. இதுக்கு காரணம் என்னுடைய குரு இறைநிலை. என்னை இறைநிலையை உணர வச்ச என்னுடைய குரு, மதிப்புமிக்க இந்த பவானி மன்றம். வாழ்க வளமுடன். பேச இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆதவன் விடைபெற்று அந்தி சாயும் நேரத்திலே பவானி அருவி திருக்கோயிலே சங்கமித்தல் உங்கள் அனைவரையும் எனது இருக்கிறம் கூப்பி வாழ்த்தி வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். 2018 செப்டம்பர் அறிமுக வகுப்புல நான் கலந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆக போகுது. 2025 நடக்குது. இந்த 7 ஆண்டுக்குள்ள எனக்குள்ள மாற்றம்னு பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துள்ளது. இப்போ எனக்கு வந்து என்னுடைய மகன் வந்து, எனக்கு 2 பசங்க, திருமணமாகி 2 பசங்க. முதல் மகனுக்கு வந்து அவன் எஸ்எஸ்எம் கல்லூரியில் படித்தான். அப்போ வந்து நான் வந்து 7,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், கொரியர் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். முதல் வருஷம் ஏதோ ஒரு சூழ்நிலையில பையனை படிக்க வச்சிருவோம். வருஷம் 25,000 ஃபீஸு.
முதல் பட்ட தயாரி வாங்கினா அதுக்கு 25 ரூபாய் கிடைச்சது, மீதி 50 ரூபாய் கட்டணும். முதல் ஆண்டு நான் வந்து மனைவியோட நகையை வச்சு சரி படிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முதல் வருஷம் நகையை வச்சு கட்டிட்டோம். நான் அடுத்த 3 நாளைக்கு என்ன போட்டு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். சரி பேங்க் லோன் இருக்குல்ல, கல்வி இது லோனு அதுக்கு அப்ளை பண்ணலான்னு பண்ணேன். அது நம்ம கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வருஷங்கள் ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இடையில வந்து மாமனாருக்கு ஒரு சில பண உதவிகள் கொடுத்து உதவினாரு, படிக்க வச்சுட்டு இருந்தேன். இந்த கொரோனா பீரியடில் வந்து 2022 எனக்கு இறுதி ஆண்டு. கிட்டத்தட்ட 1,25,000 ரூபா நான் கட்டினாதான் பையன் வெளியே வர முடியும். பையன் நடக்குது. நான் தடுமாற்றம் என்ன பண்றது, எனக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு இது என்ன பண்றது, பையன் முடிச்சாதான் எக்ஸாமு நடந்துட்டு இருக்குது. அப்போ வந்து கடைசி எக்ஸாமுக்கு போறப்ப அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறான். அதாவது என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கிடையே ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். முதல் வருஷம் வந்து பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ காரணத்தை சொல்லி தவிர்த்துட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பையன் 4 அரியர் வச்சுட்டான். அந்த அரியர் வச்சதுக்காக ஏதோ சம்பந்தமான காரணம் சொன்னாங்க. நானும் வந்து பேங்க் லோன் எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு திடீர்னு அப்ளை பண்ணேன். மேனேஜர் மாறினாங்க, புது மேனேஜர் மாறினாங்க. நம்மகிட்ட தான் இருக்குது வாழ்த்தும் பயணம். அப்புறம் பேங்க் கிடைக்கிற வீட்லயே உட்காந்துக்கிட்டு அவனுடைய முகத்தை நான் வந்து ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு பேங்க் லோனுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு பாவனை பண்ணிக்கிட்டே வந்தேன். எனக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. சரி பையனை வர சொல்லுங்க அப்படின்னு வரைக்கும் வந்துருச்சு. ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்துட்டு சரி பையனுடைய இதெல்லாம் கொண்டாங்க அப்படின்ட்டு டாக்குமெண்ட் இதெல்லாம் கொண்டாந்து எஜுகேஷன் வந்து அப்போ வந்து 2 வருஷம் முடிச்சிட்டான். 2ஆவது வருஷம் சரி 2 வருஷம் கொண்டானா இதெல்லாம் கொண்டா எவிடன்ஸ் கொண்டாங்க அப்படின்னாங்க. கொண்டு போகும்போது முதல்ல 4 வருஷம் 4 சப்ஜெக்ட்ல அரியர் வச்சுட்டான். அரியர் வச்சதுனால எங்க அரியர் இருக்குங்க ஒண்ணுதான் பரவாயில்ல தர முடியாதுங்க அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல. அப்புறம் நானும் அதுக்கு முன்னாடி வந்து திருப்பூர்ல வந்து இந்த கல்வி நூலை பத்தி ஒரு புத்தகம் இருக்கு, அதை ஆன்லைன்ல சர்ச் பண்ணி எல்லாம் படிச்சுட்டேன். அதாவது அரியருக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு ஃபேமிலியில எத்தனை பேர் படிச்சாலும் மாணவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு புத்தகங்கள் தெளிவா போட்டிருக்காங்க. அந்த புக்கை ஆன்லைன்ல புக்கு நான் படிச்சுட்டு இதெல்லாம் கேட்டு எங்க தரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தரமாட்டேன்னாங்க. கடைசியில் பார்த்தா என்ன நான் விசாரித்த வகையிலன்னா இந்த அரசாங்கம் இப்போ வந்து கடன் தள்ளுபடி பண்ணியதில்ல, இந்த கடன் தள்ளுபடி பண்றதுனால மேனேஜர்கள் யாரும் வந்து சிரத்தை எடுக்கிறது இல்லை. சிரத்தை எடுக்காதனால வந்து ஒரு சில பொருளாதார நல்லா இருக்கவங்க கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்ட உண்மை நிலைமை அதான். யாரும் வந்து இது பண்றது இல்லை. சரின்னு விட்டுட்டேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்தும் பயனால அது ஒரு கிடைச்ச வாய்ப்பு, ஆனா பயனால தவிர்க்கப்பட்டது. இது ஒரு அனுபவம். 2வது அரியர் வச்சதுனால அவனை வந்து கொஞ்சம் படிக்க சொன்னதுனால அவன் வந்து கொஞ்சம் கோவம். அவன் என் மேல வந்து கேட்கல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி நாம சொல்லி கேட்கலாம் பரவாயில்லன்ட்டு அவங்க தாத்தா மூலியமா, அவங்க தாத்தானா மாமனார்ட்ட சொல்லி இந்த மாதிரி பையன் அரியர் வச்சிருக்காங்க, நான் சொன்னாலும் சொல்லாதீங்க மாமா, பையனை வந்து வீட்டுக்கு வரப்ப கொஞ்சம் எடுத்து சொல்லுன்னு சொன்னேன். இதனால என்ன ஆச்சுன்னா அவனுக்கும் எனக்கும் பேச்சு துண்டிக்கப்படும். என்கிட்ட பேசல, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் பேசல, என்கிட்ட பேசவே இல்லை. அவங்க எதனால அம்மாட்ட கேட்பான், அப்படி போய் தான் இப்படி வரும். அவங்க அம்மாட்ட கேட்டு இதை காசு வேணா கேட்டு இப்படி வரும். இதே மனவளக்கலை இல்லைன்னா நான் பையன் பேசல அப்படின்னு வருதுனால தெரிஞ்சுக்கிட்டேன். பையன் பேசல பரவாயில்ல, இல்லைங்கன்னா நாளைக்கு பேச போறான் அப்படி எனக்குள்ள ஒரு பக்கம் வருது. 3 ஆண்டு பேசவே இல்லை. அப்புறம் அது இறுதி அடுத்து என்னன்னா கடைசி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கப்ப என்ன ஆச்சுன்னா அம்மாட்ட சொல்லிட்டு போறான். அப்ப அவ அம்மா இன்னைக்கு எக்ஸாமுக்கு போறோமா, கடைசி எக்ஸாமு எழுத விடுவாங்களா என்னன்னு தெரியல, பணம் கட்டினாதான் எழுதுவாங்க அப்படின்னு. இதுக்கு இடையில என்னை அறியாம நான் வந்து 1988-91 SSM பாலிடெக்னிக்ல டிப்ளமோ படிச்சவன் நான், முன்னாள் மாணவன். என்னை அறியாம அப்ப நான் தொழில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். என்னை அறியாம நான் வந்து வாட்ஸ்அப்ல என்ன பண்றேன்னு தெரியல, கடகடன்னு டைப் பண்ணேன். இந்த மாதிரி 7000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், பையன் இந்த காலேஜ் எல்லாம் படிக்கிறான், அவனுடைய ஐடி குரூப்பு, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணது, பேங்க் லோனு கிடைக்கல, இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கலன்னு அந்த குரூப்பை வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி என்னுடைய நண்பர்கள் குரூப்பை அனுப்பிச்சு விட்டு யாராவது கடனா எது பையனுக்கு உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டேன். ஒரு பதிவு போட்டதும் சரி. அங்க எல்லாம் உண்மையாலுமே சொல்ல வந்தா இந்த மன உலகத்துடைய மகிமையை புரிஞ்சுக்கிற அப்படிங்கிறதுக்கு நல்லா மனசுல பதிவு வச்சுக்கோங்க. என்ன நடந்ததுன்னு சொல்ற பாத்தீங்களா,
அவன் வந்து தன்னுடைய குடும்பத்துல இதை சொல்ல உடுக்கை இழந்தவன் கை போல அங்க இழுக்கன் கலைதான் நட்பு வள்ளுவர் சொல்றாரு. அந்த ஒரு குரலுடைய விளக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் அப்பதான் உணர்ந்துக்கிட்டேன். நண்பர்கள் எல்லாம் வந்து ஏண்டா எத்தனையோ பேருக்கு நான் வெளியே உதவி பண்ணிட்டு இருக்கிறேன், கடன் கேட்டு பண்றேன், முதல்ல அக்கௌண்ட் நம்பர் அனுப்புடா, பணத்தை நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனை எல்லா ஆளாளுக்கு அவங்களுக்கு என்ன முடிஞ்சது அனுப்பிச்சாங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 10 நாளையில எனக்கு 95,000 எனக்கு கிடைச்சு. பையன் நான் வந்து மீதி வந்து பணத்தை வந்து 1,75,000 மீதி பணத்தை வெளியே கடன் வாங்கி பையனுடைய படிப்பை நான் முடிக்கிற அளவுக்கு அந்த இது கிடைச்சது. இது எதுக்கு கிடைச்சது, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் எனக்கு மனவளக்கலையில கிடைத்த மனவளக்கலையில மன்றத்தை நான் வந்து ஏதோ உள்ள நுழைஞ்சேன், அதனுடைய புண்ணியம் தான், நம்ம புண்ணியம் அது வந்து கிடைச்சது. அப்படி இப்ப பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல கூட எக்ஸாம் எழுத உள்ள பையன்கிட்ட போறப்ப சொல்றேன், அப்பவே பசங்க வந்து பணம் அனுப்புறதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. எங்கிட்ட நான் சொல்றேன் வந்து போய் சொல்றா காலேஜுக்கு வந்து எங்க அப்பா வராரு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுறாரு, எக்ஸாம் எழுத விடுன்னு சொன்னேன். இதை அவன் செவிசாய்க்கவே இல்லை. செவிசாய்க்காதனால என்னாச்சுன்னா அது கடைசி எக்ஸாம் எழுதாதனால என்னாச்சு, ஆப்சண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட அரியர்ல வந்துடும். அதை வந்து அடுத்த ஒரு வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணா முடிச்சுட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு இது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகும் போது படிப்பு முடிச்சுட்டு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அவனுடைய வருமானத்தால நான் ஓட்டிட்டு இருக்கிறேன், வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். என்னுடைய வருமானம் குறைவு தான், நான் ஏதோ போயிட்டு இருக்கிறேன், அவனுடைய வருமானத்துல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். இதை வந்து மனவள கலையில எனக்கு கிடைத்த ஒரு இது அற்புதமானது. அதே போல பாத்தீங்கன்னா என்னுடைய இப்ப 2வது பையன் 2வது முடிச்சுட்டு இப்ப 1.5 வருஷம் ஆக போகுது. 2 பக்கம் வேலைக்கு முடிச்சான், 2 பக்கம் வேலைக்கு போயிட்டு அவனுக்கு வேலை பிடிக்கல. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவனுக்கு வந்து ஏற்கனவே போன பட்டிமன்றத்தை கூட சொல்லியிருப்பான். இருந்தாலும் கேட்கறதுக்கு உங்களுக்கு இதா இருக்கிறது இருந்தாலும் வந்து மறுபடியும் புது என்பதற்காக சொல்றேன். அதுலயும் எனக்கு ஒரு அனுபவம். அவன் கிட்டத்தட்ட படிப்பு முடிச்சு 1.5 வருஷம் ஆகுது, படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகல. இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ஜெராக்ஸா தான் இருக்கிறான். நான் படிக்கிற காலத்துல என்ன தெரியுமா, வீட்டுல சின்ன கல்யாணம் வீட்டுல ஏதாவது கேட்டாங்கன்னா எங்க போயிட்டு வந்தானா எங்க அப்பா சொல்லுவாரு, சம்பத்து எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் வாயத்தரது சொல்லவே மாட்டேங்கிறான். அவனை ஏதாவது கேட்டாலும் அவன் தலையதான் பார்ப்போம், தலையதான் கேட்டாலும் ஊம்பேன். அவன் எங்களை தான் பார்க்கணும். எதாவது கேட்டாங்கன்னா ஏப்பா ஏதாவது வேண்டாமா இப்படிதான் பண்ணுவேன். இதே பண்ணிதான் இப்ப என் முன்னாடி சின்ன பையன் இருக்கிறான். என்னுடைய நான் சொல்லுவேன், நான் இந்த மனவளங்களை இருந்த காட்டி நான் வந்து ஒரு தெரிஞ்சுக்கிட்டான். நம்முடைய தப்பு நம்முடைய இது அப்படிங்கிற நம்ம திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்ப பையன் என்ன மாதிரியே இருக்கிறான். அவன் வீட்டுல கூட சொல்லுவேன், எல்லாம் இப்படி இருக்கான் பையன், கேட்க மாட்டேன். அவன் கேட்க மாட்டான், ஏன்னா நம்மளுடைய நான் எப்படி இருந்தேன் அப்படிதான் இருப்பான் அப்படின்ற ஒரு பக்குவம் எனக்கு கிடைச்சிருச்சு. அதே போல வந்து நீ படிக்க முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்க, என்ன பண்றேன்னு கேட்டா போறேப்பா, என்ன பண்றேன்னா படிக்கிறியா, இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா கண்டிப்பா நிச்சயம் அவன் மாறுவான். அந்த நம்பிக்கையை எனக்குள்ள இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவனை பத்தி சொல்றேன். சின்ன வயசுல எல்லாருமே அவனுடைய திறமையை நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். இப்ப பசங்களை குறையும் சொல்லக்கூடாது, அவனை நிறைகளை கம்பேர் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, ஏன் படிக்கிற வேலைக்கு போனது இருக்கிறான், நீ கேட்க மாட்டேன் போயிடுவாங்க அப்படின்ற அவனுடைய நிறைய மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இந்த சைக்கிள் வச்சு கூட்டிட்டு போக மாட்டீங்களா, சைக்கிள் வச்சு கூட்டிட்டு போறப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க என்ன, அவன் ஆப்போசிட்டு தான் உட்காந்து பார்ப்பான். அவன் எனக்கு பின்னாடி சைக்கிள் உட்காந்து பாக்குறாங்கய்யா, அவன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்படி பார்த்து உட்காருமா, அவன் ஆப்போசிட்டு தான் உட்காருவான். அதே போல ஒரு முறை அவங்க பள்ளிப்பாளையம் அக்கா வீட்டுக்கு பஸ்ல போயிட்டு வந்தான். போயிட்டு வரப்ப அப்போ வந்து 3 பேர், நானு என் பையன் பசங்க 2 பேரும் போயிட்டு இருந்தோம். பஸ்ஸோடைய சீட்டில ஜன்னல் ஓரத்துல சின்ன பையன் உட்காந்துக்கிட்டான், அதுக்கு அடுத்தது பெரியவன், இந்த ஓரத்தில் நான் உட்காந்து இருந்தேன். பஸ்ல போட்டிருப்பாங்களே சிரம் கரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு. பெரிய என்னன்னு அது கிழங்கு கேட்டான். சிரம்னா தலைக்கண்ணு, கரம்னா கையு, புறம்னா வெளியே, அதாவது பேருந்தில் பயணம் செய்யறப்ப தலையை கை இதெல்லாம் வெளியே நீட்டக்கூடாது அப்படின்னு பெரியவன்கிட்ட சொன்னேன். அப்ப அவன் கடைசியில உட்காந்து என்ன செய்யணும், இந்த விஷயத்த தம்பிகிட்டே சொல்லியிருக்கேன்னு அப்படின்னு நான் சொல்றேன். அவன் சொன்ன உடனே என்னுடைய மாங்கிறது குரு பண்றதுக்கு உண்டான அடையாளத்தை பாரு பண்றான். அப்ப வந்து காலை வெளியே நீட்டலாமா அப்படிங்கிறான். புரியுதுங்களா? அப்ப சரி கையை தலையை வெளியே நடுவு, அப்ப காலை வெளியே நீட்டலாமா அப்படிங்கிறான். அப்ப எனக்குள்ள ஒரு சிந்தனை வந்துச்சு, என்னடா சிந்தனை அப்படின்றது. இன்னைக்கு எல்லாம் அதையும் சொல்றது கரெக்டு தானே, ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் படியில நீட்டு போறான், காலை நீட்டிட்டு போறான். அப்ப அவன் கேட்கறது கரெக்ட், அப்புறம் அந்த வார்த்தையை சேர்த்தணும்ல அப்படிங்கிற ஒரு இதை கம்பேர் பண்ணி அது போல இப்ப இதுக்காக சொல்ல வரேன்னா, என்னுடைய பையன் வந்து கரெக்டா தெளிவா தான் இருக்கிறான். அப்ப வேலைக்கு போலினாலும் அவன் சின்ன வயசு நடந்த சம்பவத்தை எல்லாம் கம்பேர் பண்ணி தெளிவா தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பக்குவம் எனக்குள்ள வந்துருச்சு. இந்த பக்குவம் இந்த மனவள கலையில எல்லாம் கிடைக்கும். அதனாலதான் வந்து இப்போ வாய்ப்பு இருந்ததுன்னா
எல்லாரும் கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டை பாடலாமா மன்றத்தோட அனுமதியோட கேட்டு. மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டை வந்து நான் எழுதியிருந்தேன், ஒரு சில கேட்டிருப்பீங்க, புதிய அன்பர்கள் கேட்கலாம். இந்த ஒரு பாட்டு, ஒரு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டை வந்து மனவளக்கலை பாட்டாவே நான் மாத்திட்டேன். அதை வந்து உங்களுக்கு பாடி காட்டுறேன். அறிவு திருக்கோயில் செல்வோமே, ஆசான் தந்த பயிற்சிகளை செய்வோமே. அறிவு திருக்கோயில் செல்வோமே, ஆசான் தந்த பயிற்சிகளை செய்வோமே. உடல்நலம் என்பது வேண்டும் நம் வாழ்வில், மனநலம் என்பது வேண்டும் நம் வாழ்வில். இவை எல்லாமே தருவதுதானே மனவளக்கலை. அதை உணர்ந்து நாம் செய்வோமே அனுதினமும். அறிவு திருக்கோயில் செல்வோமே, ஆசான் தந்த பயிற்சிகளை செய்வோமே. கைகால் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி. கைகால் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி. மகராசனம் அக்கு பிரசன், உடல் தேய்தல் உடலுக்கு ஓய்வு. மகராசனம் உடல் தேய்தல், அக்கு பிரசன் உடலுக்கு ஓய்வு. உயிராற்றல் பெருக்கவே உன்னதமான பயிற்சியும் காய கல்ப பயிற்சியும் இங்குதானே பயிர்கின்றோம். காய கல்ப பயிற்சியும் இங்குதானே பயிர்கின்றோம். இவை எல்லாமே தருவதுதானே மனவளக்கலை. அதை உணர்ந்து நாம் செய்வோமே அனுதினமும். அறிவு திருக்கோயில் செல்வோமே, ஆசான் தந்த பயிற்சிகளை செய்வோமே. ஆக்னை சாந்தி துரிய தவம் அகத்தாய்வு மூன்று நீலை. ஆக்னை சாந்தி துரிய தவம் அகத்தாய்வு மூன்று நீலை. ஆளியாரி பிரம்மஞானம் அருள்நிதி ஆசிரிய பயிற்சி. ஆளியாரி பிரம்மஞானம் அருள்நிதி ஆசிரிய பயிற்சி. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற ஒரு தாரக மந்திரம் தந்தார் நமக்கு தத்துவ ஞானி. என்ற ஒரு தாரக மந்திரம் தந்தார் நமக்கு தத்துவ ஞானி. எல்லாமே தருவதுதானே மனவளக்கலை. அதை உணர்ந்து நாம் செய்வோமே அனுதினமும். அறிவு திருக்கோயில் செல்வோமே, ஆசான் தந்த பயிற்சிகளை செய்வோமே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி உரை வழங்க அருள்நிதி எம் சாந்தி விஸ்வநாதன் MA யோகா அவர்கள், மனவளக்கலை துணை பேராசிரியர், அறங்காவலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் பிரமிளா அம்மா அவர்கள் நமக்கு எல்லா நிகழ்ச்சியிலும் சிறப்பாக தொகுத்து வழங்கினார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறோம். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அருள்நிதி உமா அம்மா அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சாந்திதுவம் எடுத்த சங்கீதா அம்மா அவர்கள் சிறப்பாக சாந்திதுவம் ஏற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி உரை வழங்கிக் கொள்கிறோம். வரவேற்புரை வழங்கிய பி சரவணன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு சிந்தனையிலிருந்து நடத்திய ஜெகதீசன் ஐயா அவர்கள் சிறப்பான தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் வைத்து நமக்கு ஒரு முன்னோடியாக நமக்கு ஒரு முன்னாடி பாடமாக நமக்கு எடுத்து கொடுத்தார்கள். அவர் கூறிய கருத்துக்களை எல்லாம் எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே அது நடந்துதான் இருக்கும். யாரோட வாழ்க்கையில் நடக்காதெல்லாம் இருக்காது. அவர் சொல்ற போது நமக்கே அது நடந்த மாதிரி ஒரு நல்ல உணர்வு வந்துச்சு. ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பேசின தலைப்பே மனவளக்கலையின் மகிமைகள்.
ஆனா மனிதனின் மகிமைகள் தான் மனவளக்கலையின் மகிமைகள் மாதிரி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியோடையும் சொல்றது இப்படி எல்லாம் நடந்திருக்கு, பின்னாடி நல்லா அவங்களுக்கு நல்லா நடந்திருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கோம். ஆனா ஐயா வந்து அவரோட பேச்சை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு பாருங்க, அதுதான் அவரோட மகிமை. அவர் மனவளக்கலையில் இருந்து இவ்வளவு நாள் சிறப்பா இதை கத்துக்கிட்டு அவர் வந்து எவ்வளவு தூரம் அதை தன் வாழ்க்கையில அப்ளை பண்ணிருக்கிறாங்கிறது இங்கேயே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு கதை மகாபாரதத்துல இருக்குதுங்க. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் 2 பேரும் நகர்வலம் போறாங்க. நகர்வலம் போறபோது ஒரு ஏழை வயோதிகர் வந்து தனக்கு வந்து அடுத்த நாள் உணவு கூட வழியிலேயே நம்ம எப்படி சாப்பிட முடியும், என்ன பண்ணணும், அவரும் அவங்க வயதான அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. எல்லாம் பிள்ளை பையங்கள்லாம் வெளியூர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரும் உதவிக்கு இல்லை. அவர் நினைச்சிட்டு நமக்கு சாப்பாட்டுக்கு பணம் இல்லையே நினைச்சிட்டு போது இவங்க 2 பேரும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வரதை பார்த்துட்டு அவர் வந்து அவங்கள்ட்ட யாசனை கேட்கிறாரு அந்த வயோதிகர். அப்ப வந்து அர்ஜுன் என்ன பண்றான், ஒரு மூட்டை நிறைய 1000 பொற்காசுகள் கொடுக்குறான். எவ்வளவு கொடுக்குறான்? 1000 பொற்காசுகள் கொடுக்குறான். அதை வாங்கிட்டு அந்த வயோதிகர் வந்து கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளாரையே ஒரு திருட வந்து அவர்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்கான். அதே மாதிரி 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நகர்வலம் வரும்போது மறுபடியும் இவங்க பண்ணி, என்னையா அன்னைக்கே உங்களுக்கு 1000 பொற்காசு கொடுத்தல, அதை வச்சு உங்களுடைய சந்ததிகளே நல்லா வாழ முடியும்ல, ஏன்னா அதுக்குள்ளேயும் மறுபடியும் நீங்க வந்து யாசம் கேட்கறதுக்காக வெளியே நின்று இருக்கீங்க. அப்ப வந்து சொல்றாரு, என்னோட நீங்க கொடுத்தது எல்லாம் திருட வந்து புடுங்கி போயிட்டான் அப்பாவே அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு மிக உன்னதம் வாய்ந்த ரத்தின கற்களை கொடுக்குறாரு அர்ஜுனர். பெரிய ரத்தினக்கல் ஒன்று கொடுக்குறாரு. இதை வச்சுக்கிங்க, இது வச்சிருந்து நீங்க இதை சேல்ஸ் பண்ணியும் நல்லா பணம் வசதியா வாழ்வீங்க, நல்லா இருக்குங்க. சரின்னு அதை கொண்டு போய் என்ன பண்றாரு அவரு, இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம கொண்டாடி கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல ஒரு பானை வச்சுட்டு இருக்காங்க. அந்த பானைக்குள் கொண்டு ஒளி வச்சாங்க. ஒளி வச்சு போட்டு கம்ப்யூட்டராரு அவங்க இவர் வேலைக்கு வெளியே போயிடுறாரு. அவங்களுடைய ஒய்ஃப் என்ன பண்றாங்க, அந்த பானை எடுத்து கொண்டு போய் தண்ணி முடிச்சுட்டு ஆத்துல போய் தண்ணி எடுத்துலான்னு போறாங்க. போய் அந்த தண்ணியில் போய் அலாசருவது ரத்தினக்கல் வந்து ஆத்தோட போயிடுச்சு. அப்புறம் இவர் வீட்டுல இருக்காரு, அந்த அம்மா தண்ணி கொண்டு வருது. இந்த பானை எதுக்கு எடுத்துட்டு போனேன், இதுல ரத்தினக்கல் வச்சிருந்தேனே எதுக்கு எடுத்துட்டு போனேன் அப்படின்னு கேட்டாரு. ஐயோ தெரியாதுங்க, நான் நீங்க தண்ணி குடிக்கிறதே எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப மறுபடியும் அவருக்கு அந்த ரத்தினமும் பயன்படலையா, மறுபடியும் வந்து அவர் வந்து யாசனை கேட்கறதுக்கு மறுபடியும் அர்ஜுனன்ட்டே போறாரு. அப்ப வந்து அர்ஜுனன் வந்து, என்ன கிருஷ்ணா, நான் ஏற்கனவே 1000 பொற்காசல் கொடுத்தேன், மிகப்பெரிய உயர்ந்த ரத்தின வகைகள் கொடுத்தேன், உயிரோடைய இந்த மாதிரி கண்டிஷன் மாறவே இல்லை, மறுபடியும் யாசனை கேட்க வந்திருக்காரு. அப்ப வந்து அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, இப்ப வந்து நீ 2 காசு மட்டும் கொடு, 2 ரூபாய் காசு மட்டும் கொடு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு 2 ரூபாய் காசு மட்டும் கொடுத்தங்காட்டி, சரி இன்னைக்கு கிடைச்சது நமக்கு இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த 2 காசை கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை நம்ம எதையும் செயல்படுத்த முடியாது, இதை நம்ம வந்து ஏதாச்சும் வேற ஏதாச்சும் வழியில அதை நம்ம புண்ணிய காரியத்துக்கு செயல்படுத்திக்கலாம் அதைய அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ண போது, உயிரோட மீன்கள் துள்ளிட்டு இருக்குது, ஒரு வியாபாரி மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். சரின்ட்டு 2 ரூபாய் அந்த காசை கொடுத்து அந்த மீன் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. யாரு, அந்த வயோதிகர் வாங்கிட்டு போய், சரி இந்த உயிரை எல்லாம் யாராவது இதை கொண்டு போய் சாப்பிட்டாலும், இந்த 2 மீன் சாப்பிட்டாலும் நம்ம பசி அடக்க போறது இல்லை, நம்மளுக்கு நாளைக்கு எது கிடைக்க போறது இல்லை, இன்னைக்கோட அது முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மீனையும் இந்த மீன்களாக உயிரோடு வாழட்டும், நமக்கு புண்ணிய பலனாக்கி கிடைக்கட்டும்னு சொல்லி ஆத்துலயும் விட்டுறாரு மீன் ஆற்றுல விட்டுணும். அந்த ஒரு மீன் வந்து விழுந்துருது, இன்னொரு மீன் வந்து வாயை திறந்துட்டு மூட முடியாம ரொம்ப கஷ்டப்படுது. என்னடா இந்த மீன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மீனோட வாயை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள அவர் ஒய்ஃப் வந்து ஆத்தோட அனுப்பி விட்டாங்களா ரத்தினக்கல், அது மாட்டி இருக்கு. அதை அந்த மீன்ல இருந்து அந்த ரத்தினக்கல்லை எடுத்துட்டு மீன் ஆத்துல விட்டு, ஓ அகப்பட்டுருச்சு அப்படின்னாரம்மா. அந்த இவர்கிட்ட இருந்து பொற்காசுகள் திருட்டு ஓடனா பாரு திறனை, அவன் வந்து அங்க பக்கத்து பார்த்துட்டு இந்த இவர் போயிட்டு இருக்கிறான். நம்மளை பார்த்துதான் இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு நினைச்சிட்டு அவன் பயந்துட்டு மறுபடியும் ஓடுறான். அப்ப கிருஷ்ணரும் அர்ஜுனும் நகர்வலம் வந்துருக்கோம், அவங்க பிடிச்சிடுறாங்க அவனை, திருடனை பிடிச்சது அவங்க ஜெயிலு போட்டு இந்த பொற்காசுகளை எங்க வச்சிருக்கிற அவன் திருடனதெல்லாம் தகரி அவன் கொடுத்துட்றான். அந்த பொற்காசுகளும் அவருக்கு கிடைச்சிருது. அப்புறமாடி வந்து காசும் அந்த ரத்தினம் இருக்குல்ல அதுவும் அவருக்கு கிடைச்சிருச்சு. அதை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்து அவர் நல்லா வாழ்றாரு. அப்ப வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பொற்காசு கிடைச்ச போது நம்ம சந்ததியை நல்லா வாழும்னு நினைச்சு அவர் பின்னாடி வர்றதுல நல்லா வாழும்னு நினைச்சிடுறாரு. 2வது ரத்தன வகைன்னு இது யாருக்கும் சொல்லக்கூடாது, நாம் மட்டும் தான் அனுபவிக்கும்னு நினைக்கிறாரு. அதாவது தன்னோட சந்ததி மட்டும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது தப்பாமா, தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறது தப்பாமா. 3வது கொடுத்த அந்த 2 காசு வச்சு அவர் என்ன செஞ்சாரு, பிறருக்கு
நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 மீனை வந்து மறுபடியும் உயிர் வாழ வச்சாரு பாரு. அதோட புண்ணிய பலன்கள்னாலதான் அவருக்கு அந்த பொற்காசுகளும் அந்த ரத்தின வகை மறுபடியும் கிடைச்சுதான். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஐயா வந்து தனக்கு கொடுத்த வாய்ப்பை சம்பத் ஐயாவுக்கும் பிரமிளா அம்மாவுக்கும் அனுபவம் ஒரு சொல்ற கொடுத்தாரு பாருங்க. இதுலதான் அந்த சிறப்பு இருக்கு. இதுதான் மனவளக்கலையின் மகிமை. ஓகேவா? அதனால ஐயா வந்து நம்ம வந்து மிகவும் நன்றி தெரிவிச்சு கொள்ளுகிறோம் ஐயாவுக்கு. எங்க மன்றத்துல இருக்க 2 பேருக்கு இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு வாய்ப்பு பண்ணி தருவாருங்க. அதுக்காக எனக்கு வந்து அவர் ஒரு பாட்டு பாடு அதை விட சிறப்பு நன்றி வந்ததுல ஒரு கதையை எவ்வளவு நீட்டி சொல்லலாம் அப்படிங்கிறது அர்த்தம் சொன்னாங்க. நான் 2 தடவை சொல்லிட்டேன். அடுத்த தடவை உங்களை ஃபாலோ பண்ணி சின்ன கதை நேரம். ஐயா நான் மட்டும் இல்லைங்க ஐயா, பவானி மன்றத்தில் இருக்கிற அனைவருமே வந்து ஒரே ஒரு சொல் சொன்னீங்கன்னா கூட 1000 சொல்லா மாத்தி கட்டுவோம். ரஜினி சொல்லுவாப்ல, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னவன். ஆனா எங்க மனவளக்கலை பவானி அன்பர்கள் 1000 மாத்தி கட்டுவோம். அதுதான் சொல்றேன். மனவளக்கலை அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க? நல்லதை மட்டும்தான் பண்ணுவாங்க, என்னைக்கு தீமையே பண்ண மாட்டாங்க. அதுதான் மனவளக்கலை அன்பர்களோட மதிப்பு. இப்ப மகிமை பாத்தீங்களா எப்படில வருதுன்னு? மனவளக்கலையின் மகிமை இருக்கங்காட்டி தான் இதெல்லாம் தெரியுது. அதாவது வந்து ஐயா சொன்னாரு, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். ஐயா ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னது அதத்தான் சொன்னது. அப்படி சொல்ற போதே அவருக்குள்ள எவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பேசுறது போதும், அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு ஒரு மனசு இருந்தது. அதே மாதிரி தன்னுடைய நேரத்தை அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்காரு ஐயா. அப்புறம் விட்டு கொடுத்திருக்காரு. 3ஐயும் ஐயா கடைபிடிச்சிருக்காரு. இதுல இருந்தே அவரு மனவளக்கலைக்கு வந்ததோட மகிமை என்னன்னு அவரு செயல் மூலம் செய்து காட்டியிருக்காரு. அதனால ஐயா வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி வணங்குகிறோம் நாங்க எல்லாரும். இதை நன்றி உரை முடிச்சு கொள்றேங்க. அதாவது அடுத்து பூபாலன் வந்து அறிவிப்பட சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க